கங்கா தூங்காம வீட்டுக்கு வெளிய வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப குமரன் வராரு. "என்ன கங்கா இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு கங்கா சொல்றாங்க, "என்னங்க நீங்க தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. என்ன ஆச்சு? உன்ன காணோம். அதனால தான் நான் வந்தேன். ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க தூங்காம?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு கங்கா சொல்றாங்க, "இல்லங்க எனக்கு தூக்கம் வரல. அதனால தான் நான் இங்க இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரி கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. "ஏன் கிட்ட உட்கார மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கறாங்க. அப்படியே கிட்ட குமரன் வராரு. 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கங்கா சொல்றாங்க, உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ரொம்ப உழைச்சிருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த துணிலாம் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே உன்னால தான். நமக்காக நம்ம உழைக்கிறோம். இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. சொல்றது கரெக்ட்டு தான். என்னதான் இருந்தாலும் நீ நல்லா இருந்திருக்கலாம்ல. என்ன கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு குமரன் சொல்றாரு. அங்க இருந்து ரொம்ப கோவமா போறாங்க கங்கா. ஐய்யயோ! என்னடா பேசின? என்னடா பேசி தொலைஞ்ச? எவ்வளோ நல்ல சீன்லாம் வருது. அதெல்லாம் பேசாம இப்படி பேசிட்ட. நான் சொன்னத ஒத்துக்கினாளா? இல்ல கோவப்பட்டு போறாளா? எதுவுமே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே தானா பேசிட்டு நின்னுட்டுருக்காரு. காவேரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வராரு. வந்துட்டு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே பேப்பர் படிக்கிற மாரி கேட்குறாரு. "என்ன ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆச்சு? கேட்டா பதில் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன பேச சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நேத்து நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் வந்து விஜய் பில்டர்ஸோட ஓனர். நான் போயிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலர்காரங்கிட்ட போய் பேசணுமா?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன எவ்வளோ திமிரு உங்களுக்கு? உங்ககிட்டலாம் பேசவே எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. இனிமே தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்கன்னு யார் எது சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உங்களுக்கெல்லாம் தாத்தாலாம் சொன்னா, அந்த ஆள் என்ன சொல்றது? நாம என்ன கேட்கறது? அப்படின்னு உங்கள மாதிரி தான் நானும் நினைக்கணும். உங்க தாத்தா, பாட்டி இவங்கலாம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன கேட்டுட்டு நீ இவ்வளோ கோவப்படுறா? அப்படின்னு சொல்றாரு விஜய். சரி நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. பயங்கரமா கோவம் வருது காவேரி. எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கங்கா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடியே பார்த்துட்டு இருக்காரு குமரன். அப்போ பாட்டி கேட்குறாங்க, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து பார்க்குறாரு. உட்காந்துட்டு இருக்காரு. "நானும் வாஷ் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வாஷ் பண்ணிட்டாரு. அப்போ அவங்க அம்மா வராங்க. "என்ன பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ளை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லைம்மா அவரே வந்தாரு, வாஷ் பண்ணுறாரு, போறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றாரு குமரன் கங்கா கிட்ட. அப்போ கரெக்டாக காவேரி வந்துட்டாங்க. வந்தோடனே, "வா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "நல்லா பண்ணீங்க. சூப்பரா பண்ணீங்க. இந்த மாரி ஆர்டர்லாம் எடுத்து முடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தச்சோம். வேற ஒருத்தவங்களா இருந்தா 2 நாள்ல முடிச்சிருக்கவே மாட்டாங்க" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "ஆமா ரொம்ப நல்லா வருவீங்க" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அதுக்கு கோவமா வருது கங்காக்கு. "என்ன எங்கள பத்தி எதுக்காக பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க பெரிய மகாராணி. நல்ல ரொம்ப பெரிய விஷயம். எங்கள அங்க அக்கா, மாமான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். நாங்க வரலன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "ஏன்க்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவர் கட்டாயப்படுத்தி என்ன கூப்பிட்டாரு. அதனால தான் நான் போனேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவர் நான் சொல்ற பேச்சு எதையுமே கேட்கல." "இல்ல அதெல்லாம் விடு காவேரி. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீ கண்டிப்பா எங்களுக்கு நல்லது தான் நினைப்ப. உன்னால எங்களுக்கு எந்த கெடுதலுமே நடக்காது. உன்னால வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் பண்ண முடியும். நீ பண்ணது எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்துச்சு" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "நீ பரிசு கொடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.